இன்று காலையில் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வரவேற்கத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பது எப்படி இருந்திருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு மிக சிறந்த சூட்டை கொடுத்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இது சாட்டையடியா சவுக்கடியா என்று அரசு அல்லது திமுக தான் சொல்லணும். ஏனென்றால் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இன்றைய நிதியமைச்சருமான தங்கம் தென்னரசு அவர்களையும், முன்னாள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரான முன்னாள் அமைச்சரான திரு KKSSR அவர்களையும் மீண்டும் விசாரணைக்கு உத்தரவிட்டு அவர்கள் தினந்தோறும் அந்த வழக்கை நடத்த வேண்டும், அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இன்று காலை 1 மணி நேரத்திற்கு முன்னால உத்தரவை பிறப்பித்திருப்பது என்பது தமிழ்நாட்டில் நீதி நிலைநாட்டப்படுகிறது என்பதை உணர்த்துகிறது. அதே சமயத்தில் எப்படியெல்லாம் இந்த வழக்கில் திசை திருப்பப்பட்டிருக்கிறது, இந்த ஆட்சி வந்த உடனேயே முன்னாள் அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னுடைய நிலைப்பாட்டை எப்படி மாற்றிக்கொண்டது என்பதையெல்லாம் இந்த வழக்கில் மிக தெளிவாக திரு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய உத்தரவானது வரவேற்கத்தக்கது. குறைந்தது தார்மீக அடிப்படையில் இந்த இரு அமைச்சர்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதாவது அந்த எதிர்பார்ப்பு என்பது நடக்குமா நடக்காதா நமக்கு தெரியல. ஏனென்று சொன்னால் ஒரு நீதிமன்ற உத்தரவு தண்டனை நிறுத்தப்பட்டவுடனே அமைச்சராகிறார் உத்தரவு. அப்படிப்பட்டவர்களிடையே நாம் இவங்க 2 பேரும் ராஜினாமா செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பு என்பது நம் மனதில் இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் அப்படி செய்துவிட்டால் இது திராவிட மாடல் கிடையாது, அதனால் செய்ய மாட்டாங்க. உறுதியாக இந்த இருவரும் விசாரணையை தாமதப்படுத்தாது, அதற்கான முயற்சிகள் எடுக்காது. உயர்நீதிமன்றம் சொன்னது போல தினந்தோறும் இந்த வழக்கினை சந்தித்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக நம்புகிறது. அதே போல நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் மாநில திட்ட ஆணையத்தில் ஒரு அறிவுரை கேட்டிருக்கிறார். என்னன்னா, தமிழக அரசினுடைய வருவாயை பெருக்குவதற்கு என்ன வழி என்று சொல்லி, அதாவது இன்னும் எப்படியெல்லாம் மக்களை நாம் வரி போட்டு மக்களிடமிருந்து வருவாய் பெறுவது. மின் கட்டணம் ஏற்றியாச்சு, மாநகராட்சி நகராட்சி வரி ஏற்றியாச்சு, சொத்து வரி ஏற்றியாச்சு, பத்திரப்பதிவு ஏற்றியாச்சு. இப்படி மக்கள் மீது வரியை அழுத்தி 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 விலைவாசியை உயர்த்தி இன்னைக்கு இந்த அளவிற்கு அவர்கள் சொன்ன எதையுமே செய்வது. டீசல் விலையை குறைக்கிறோம், நாங்கள் குறைக்கிறோம். கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறோம், நாங்கள் கொடுக்கல. ஆனால் இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு எப்படி வருவாய் வர வேண்டும் அப்படின்னு திட்டம் போடுங்க அப்படின்றார். ஒருவேளை இன்னும் மது ஆலைகளை திறப்பதற்கு எதனா அனுமதி கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏனென்றால் தமிழக அரசை பொறுத்தவரையில், திராவிட மாடல் அரசை பொறுத்தவரையில் ஒன்று மக்கள் மீது வரியை சுமர்த்தணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் டாஸ்மாக் வியாபாரத்தை அதிகரிக்கும். இது 2 விட்டால் அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாததுனால நமக்கு வரக்கூடிய தொழிற்சாலைகள் வேறு மாநிலத்துக்கு சென்று விடுகின்றன. ஆனால் இன்று அறிவுரை கேட்கிறார். இந்த அறிவுரையெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் லஞ்சம் ஊழலை குறைத்தாலே போதும், செலவினங்கள் குறைந்துவிடும். ரோடு போடும் பொழுது 30% 40% வாங்காத ரோடு போட்டால் முறையாக எவ்வளவு செலவாகிறதோ அவ்வளவு கொடுத்தாலே போதும். ஆனால் அதை செய்கிறார்களா என்றால் கிடையாது. அதே மாதிரி பல திட்டங்கள் தாமதமாகின்றன.
அந்த தாமதமாவதனால் ஏற்படக்கூடிய செலவு. உதாரணத்திற்கு பார்த்தோமானால் மின் திட்டங்கள்ல 3 திட்டங்கள். ஒன்று குந்தா நீரேற்று மின் நிலையம், உடன்குடி அனல் மின் நிலையம், அதே மாதிரி வடசென்னை அலகு 3 திட்டம். இந்த 3 திட்டங்களும் பார்த்தீங்கன்னா எப்பொழுது 2-3 வருடங்களுக்கு முன்னாலே முடிந்திருக்க வேண்டிய திட்டம். அப்படி இல்லாததுனால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு நாளைக்கு வட்டி செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு. அப்போ திட்டங்களை விரைந்து முடித்தாலே போதும், திட்டமிட்டு முடித்தாலே போதும். மணி சேவ்டு இஸ் மணி ஏர்ன்டு சொல்லுவாங்க. சேமிப்பதன் மூலம் மட்டுமே நாம் வருவாயை பெருக்கிக் கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் லஞ்சம் ஊழலை குறைப்பது, திட்டமிட்ட ரீதியில் நம்முடைய பணிகளை முடிப்பது, திட்டங்களுடைய பணியை முடிப்பது, இது செஞ்சாலே போதும். வட்டியை குறைக்கலாம், மேலும் செலவினங்களை அதிகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதை விடுத்து மறைமுகமாக வரியை மக்கள் மீது சுமத்தி தொடர்ந்து ஒரு மக்கள் மீதான சுமைகளை ஏற்றிக்கொண்டே செல்கிறது இந்த அரசு. தொழில் முன்னேற்றத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இந்த அரசால் முடியவில்லை. இதோட பல முதலீட்டாளர்கள் மாநாடெல்லாம் நடத்தி பார்த்துட்டாங்க. 4-5 துபாய்க்கு போனாரு, சிங்கப்பூர் போனாரு, இப்போ திடீர்னு அமெரிக்கா போறேன்றாரு. சென்னையில் முதலீட்டாளர் மாநாடுன்னு சொன்னாங்க, ஸ்பெயினுக்கு போனாங்க. ஆனால் நீங்க என்ன கேட்டீங்களோ, நீங்க என்ன சொன்னீங்களோ அது வந்துச்சான்னா இல்லை. அப்படி ஒரு திட்டமிட முடியாத, எதையும் செயல்படுத்த முடியாத செயலற்ற அரசாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான எந்த செயல்களும் இந்த அரசாங்கம் செய்வதில்லை. மாறாக அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு சீர்கேடு மிக மோசமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். தினந்தோறும் பல படுகொலைகள். இன்னைக்கு கூட அசோத்தாமன் என்கிற காங்கிரசுடைய நிர்வாகியை கைது செய்திருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. இவ்வளவு நாள் அது. அப்போ இது ஒரு அரசியல் பின்னணி கொண்ட கூலிப்படைகள் இங்கே அதிகரித்து வருகின்றன. அரசியல் அழுத்தங்கள் அதிகமாக இருக்கின்றன. சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கு காரணம் அரசியல் ஆளுங்கட்சியினுடைய, ஆளும் கட்சி கூட்டணியினுடைய அரசியல் அழுத்தம் தான். இந்த கூலிப்படைகளும் ரவுடிகளும் சுதந்திரமாக உலா வருவதற்கான காரணம் என்று நாம் நினைக்கிறோம். இதில் மிக குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு அச்சமின்மை, ஒரு காவல்துறை என்றால் அச்சமின்மை வந்திருக்கிறது. சிறு பயம் கூட யாருக்குமே இல்லை. காவல்துறையினரால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரவுடிகளை, கூலிப்படைகளை அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காவல்துறையினுடைய வேலையை குற்றங்கள் நடக்காது தடுக்க வேண்டியதுதான். ஆனால் நடந்த பிறகு குற்றங்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்று சொல்வது உண்மையிலேயே வெட்கக்கேடான விஷயம். தடுக்க முடியாத காவல்துறைக்கு, அந்த துறைக்கு பொறுப்பானவர் நம்முடைய மாநில முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். தொடர்ந்து ஐபிஎஸ் அதிகாரிகளையும் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் மாற்றிக்கொண்டே இருப்பதனால எந்த விதமான பயனும் நிகழப் போவதில்லை. மாறாக அதே போல பல துறைகளில் ஊழல். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், பல்கலைக்கழகங்களில் பல கல்லூரிகளில் ஒரே ஆசிரியர் பல கல்லூரிகள் இருக்கு. இது எப்பேற்பட்ட ஒரு மிக மோசமான விஷயம். அப்புறம் எப்படி கல்வி இங்கே வரும்? அப்புறம் எப்படி கல்வி, மாணவர்கள் எப்படி கல்வி கற்பார்கள்? ஒரு மாணவர்களிடையே உரையாற்றும் பொழுது ஒரு அமைச்சர் பேராசிரியர்களை வாயா போயான்னு ஒருமையில் பேசுகிறார். பொன்முடி அவர்கள் மாணவர்களிடையே உரையாற்றும் பொழுது யூனிட்டரி ஸ்டேட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியல. இது கூட உங்களுக்கு தெரியலையா? சரி, உங்கள் வாத்தியாருக்கு தெரியுதா? வாத்தியாரை பார்த்து என்னையா யூனிட்டரி ஸ்டேட்னா என்ன தெரியுமா? தெரியாது. உடனே இவர் சொல்றாரு, இங்கிலாந்து தான் யூனிட்டரி ஸ்டேட். அதுவே தவறு. அவருக்கே தெரியாத ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒருமையில பேசுறாரு. யூகேன்றது தான் யுனைடெட் கிங்டம் யுனைடெட் ஸ்டேட்.
இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் கீழே வரும். இப்படி தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்பது போல பொன்முடி அவர்கள் நடந்து கொள்கிறார். அந்த துறையில் நடக்கக்கூடிய ஊழல் மிக 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 பெரிய ஊழல். இப்படி செய்கிற ஊழலை மறைப்பதற்காக, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை மறைப்பதற்காக எதை எல்லாமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் ராமர் 3000 வருஷத்துக்கு முன்னால் அந்த ராமர் வந்து கற்பனை, அது உண்மை அல்ல. ஆனால் ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுகள் தான் உண்மைனா, ராஜேந்திர சோழன் கல்வெட்டு எல்லாமே இந்து மதம் குறித்தும் கடவுள்கள் குறித்தும் கோவில்கள் கெட்டதுனால்தான் சோழ வம்சமே, அந்த சோழ பேரரசு என்று சொல்வதே கோவில்களுடைய அந்த பரிணாமத்தினால்தான் வந்து அமைச்சருக்கு புரியாது போயிடுது. அதே போல இப்போ இதில் நம்ம சென்னையில் ஒரு கார் பந்தயம் நடத்த போகிறோம். நாம் வந்து எந்த விளையாட்டுக்கும் எதிராக இல்லை. ஆனால் செஸ் ஒலிம்பியாடை கொண்டு போய் ஈசிஆரில் வைக்கிறாங்க மகாபலிபுரம். அதை சென்னையில் நடத்தியிருக்கலாம் ஒரு ஹாலுக்குள்ள இன்டோர். ஆனால் அவுட்டோரை கொண்டு போய் சென்னையில் நடத்துவது என்பது உண்மையிலேயே ஒரு கேலி கூத்தாகத்தான் இருக்கிறது. இதனால் வட சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வாரம் பரிதவித்து போவார்கள். ரயில் நிலையங்கள், விமான நிலையம், மருத்துவமனைகள், தலைமை செயலகம் போன்ற எல்லா இதுவுமே கட்டாயம். அதனால்தான் நாம் அதை கூடாது என்று சொல்லிக்கொண்டோம். அதே போல வங்காளதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வானது உண்மையிலேயே வருந்தத்தக்கதாக இருக்கிறது. அங்கே நம்முடைய இந்தியர்கள், குறிப்பாக இந்துக்கள் அதிக அளவில் தாக்கப்படுகிறார்கள். இந்திய அரசாங்கம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது என்று நேற்று நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே வரக்கூடிய காலங்களில் காங்கிரஸ், திமுக போன்ற இதெல்லாம் வங்காளதேசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னவர்களெல்லாம் இன்றைக்கு வந்து என்ன வாய் மூடி மௌனமாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே நம்முடைய எல்லை மாவட்டங்களில் மற்ற மாநிலங்களிலிருந்து மருத்துவ கழிவுகளும் மற்ற கழிவுகளும் இங்கே கொண்டு வந்து கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வேலூரை பார்த்தீங்கன்னா இங்கே பாலாறு வந்து ஒரு குப்பை தொட்டி ஆகிடுச்சு. பாலாறில் கொண்டு போய் அவ்வளவு கழிவுகளை கொண்டு போய் கொட்டுறாங்க. இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாத ஒரு உள்ளாட்சியாகத்தான் நாம் பார்க்கிறோம். பாலாறில் இது போன்ற அசுத்தம் செய்வதை, பாலாறு குப்பை தொட்டியாக மாறுவதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அதே போல இது பாதாள சாக்கடை திட்டம் இல்லையா, பாதாள சாக்கடை திட்டம் அதை செய்கிறேன் என்று சொல்லி நான் முதல்ல சொன்னது போல எந்த ஒரு திட்டத்தையும் விரைந்து முடிப்பது. சாலைகள் அவ்வளவு மோசமாக இருக்கிறது. எதையுமே திட்டமிட்டு செய்வதில்லை. அவர்கள் திட்டமிடுவதெல்லாம் ஒரு திட்டத்தில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கிறது. நேற்றைய தினம் நம்முடைய ராமசுப்ரமணியம் என்கிற ஒரு நீதியரசர் தமிழக அரசுக்கு கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்தார். ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்று சொல்லி கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லாமல் விட்டது ஒண்ணுதான். நாங்கள் சொல்லலாம், இது ஒரு பாசிச அரசு என்று மிக தெளிவாக நாம் சொல்கிறோம். சவுக்கு சங்கர் என்கிற ஒரு யூடியூபர்களுடைய குண்டர் சட்டத்தில் அழைப்பதை கண்டித்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த அரசாங்கம் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர சமூக விரோதிகளுக்கு எதிராக பேசுபவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கிறது என்று. வடசென்னையை சேர்ந்த எங்களுடைய மாவட்ட தலைவரை கைது செய்திருக்கிறார்கள், முதலமைச்சரை விமர்சனம் செய்ததற்காக. ஆனால் பிரதமரை தரக்குறைவாக பேசிய மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறனை இதுவரையிலும் கைது செய்யாதது ஏன்? முதலமைச்சர் அதை செய்திருக்க வேண்டும். திமுக தலைவராக அவர் எல்லோருக்குமான முதலமைச்சர்.
ஒரு பிரதமரை தரக்குறைவாக பேசிய தயாநிதி மாறனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னும் செய்யல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினரை சமூக வலைதளங்களில் பதிவிடுபவர்களை, விமர்சனம் செய்தவர்களை இந்த பாசிச திமுக அரசு எப்படியெல்லாம் ஆட்டுவிக்கிறது என்பதற்கு உதாரணம் தான் நேற்றைய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய ஆழமான கருத்து. அவர் கூறியிருப்பதை கிட்டத்தட்ட அவர் சொல்லியிருப்பதையெல்லாம் நாம் படித்து பார்த்தோம் என்றால், இந்த அரசு வழக்கு தொடர்ந்த வழக்கை இந்நேரம் வாபஸ் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் ஒரு சர்வாதிகார அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இது மாற வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்றங்கள் தலையிடும். இனியும் நீதிமன்றங்கள் சும்மா இருக்காது. நேற்றைய தினம் அந்த குண்டர் சட்டத்தில் சவுக்கு சங்கரை எப்படி கைது செய்தீர்கள் என்று சொல்லி காட்டமாக அவர் சொல்லியிருக்கிற கருத்துகள் தமிழக அரசுக்கு உண்மையிலேயே பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால் இனிமேலாவது தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை, ரவுடிகளை, கொலைகளை தடுப்பதில் அக்கறை காண்பிக்க வேண்டும். இது போன்று முதல்வரை விமர்சிப்பவர்கள் பின்னாடி சென்று கொண்டிருப்பதால் இது நியாயமானதாக இருக்காது. நான் சொல்ல வேண்டும். மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிக்கிறதுன்னு சொல்லி எல்லா அமைச்சர்களும் முதல்வர் கூட குற்றச்சாட்டு சொல்றாங்க. சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது சார். ஏன்னா மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாமே மிக மிக வெளிப்படையானவை. அதில் ஊழல் செய்ய முடியாது. அதனால தான் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு. மத்திய அரசு திட்டங்களில் எல்லா திட்டங்கள்லையுமே குறைந்தது 10 விழுக்காடு, அது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது முத்ரா திட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா திட்டங்களிலுமே 10 விழுக்காடு குறைந்தது தமிழகத்திற்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. கட்டமைப்பு என்பது விமான நிலையங்கள், சாலைகள், அதே மாதிரி துறைமுகங்கள், நீர்நிலைகள் எல்லாமே மத்திய அரசனுடைய பங்கு இருக்குது. இப்போ வேலூரில் இப்போ எதிரில் இங்கே சுரங்கப்பாதை கூட 7,5 கோடி ரூபாய் மத்திய அரசு தான் கொடுக்குது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? ரயில்வே திட்டங்கள்ல 6,200 கோடி நம்ம கொடுக்குறோம். சாலை பணிகளுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் இதே மாநில அரசு திராவிட மாடல் என்று சொல்கிற அரசு பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களையும் நாங்கள் தான் நம்பர் 1 அப்படின்னு அர்த்தம். அதிக பணம் வருகிறது, செலவு செய்யப்படுகிறது. ஆனால் பட்ஜெட்டில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றது அவங்களால ஊழல் செய்ய முடியவில்லை என்றுதான். ஏனென்றால் அவ்வளவு சுத்தமாக மத்திய அரசு செயல்படுகிறது. இதில் இனிமேல் லஞ்ச லாவண்யம் என்பது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மத்திய அரசு திட்டங்களில் பயனாளிகளை அடையாளம் கண்டு செயல்படுத்துவது மாநில அரசு. இதனால் வரைக்கும் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த ஆட்சி வந்த பிறகு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கொண்டு வந்தோம். நேரடியாக வங்கியில் பணம் செலுத்தக்கூடிய விஷயங்கள். அதில் கூட இங்கே இருக்கக்கூடிய அரசு பல ஊழல்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றன. சிஏஜி அறிக்கையில் இவ்வளவு ஊழல்னு சொன்னாங்க. நாங்கள் சிஏஜி அறிக்கையில் சொல்லியிருக்கிறது எல்லாமே மாநில அரசு செயல்படுத்துவதில் ஊழல் என்று சொல்லியிருக்கிறது. அதை விவசாயிகள் கௌரவ நிதியாகட்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாகட்டும், இவர்கள் தான் செய்கிறார்கள். அதனால் முடிந்த வரையிலும் நாம் ரொம்ப கிளியரான ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய நம்முடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள், இதில் மாநில இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி ஊழல் செய்ய முடியாத காரணத்தினால தான் எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை தவறாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு புரிஞ்சுக்கிட்டா நாங்கள் சார், வயநாடு நிலச்சரிவு விவகாரத்தை தேசிய பேரிடராக அறிவிக்காத என்ன காரணம் சார்? தேசிய பேரிடர்னு அறிவித்தால் அதில் பல ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் சுனாமின் போது தேசிய பேரிடரை நம்ம அறிவிக்கணும். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அது பெரிய ரெமினிஃபிகேஷன்ஸ் நிறைய வருவாங்க. அது தேசிய பேரிடர் தான் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறதுல உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பேரிடர் அது. ஆனால் நீங்கள் சொல்லுகிற வார்த்தை என்பது இதுவரைக்கும் நம்ம அறிவிக்கல. அதை அறிவிக்க முடியாது. ஒரு நாடு தேசிய பேரிடர் என்று அறிவிக்க முடியாது. இதை சமாளிக்கக்கூடிய சக்தி நம்ம இடத்துல இருக்குது. மத்திய அரசு தன்னுடைய முழு ஒத்துழைப்பை
எல்லா விதமான ஒத்துழைப்பையும் உடனடியாக அங்கே இராணுவத்தை அனுப்பி வைத்து உடனடியாக என்ன உதவி வேணுமோ எல்லாவற்றையும் செய்து சிறப்பான முறையில் மத்திய அரசு அந்த மாநில அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். சார் பிரதமர் இன்னும் பார்க்கல அப்படின்னு பிரதமர் வயநாடுக்கு போகல அப்படின்னு அங்கே நடந்திருக்கிற ஒரு சோகத்தில் பிரதமர் அங்கே உடனடியாக சென்றால் உறுதியாக அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கை மீட்பு நடவடிக்கைகள் பாதிக்கும். அதனால தான் மற்ற தலைவர்கள் கூட போகாதீங்கன்னு சொல்றது காரணம். ஆனால் நமக்கு நடவடிக்கை உடனடி நடவடிக்கை தான் முக்கியமே தவிர அங்கே பிரதமர் உடனடியாக செல்ல வேண்டும் என்பது முக்கியம் இல்லை. ஏன்னா எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, முழு ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறோம். மக்களுடைய அந்த இன்னும் கூட மக்கள் இருக்கிறாங்களா அந்த அளவுக்கு இராணுவ நடவடிக்கை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் உறுதியாக செல்லும். இந்த மாதிரி ஒரு பேரிடர் வரப்போகுது அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நாங்கள் கேரளா கவர்மெண்ட் சொல்லியிருக்கோம். ஆனால் பினராயி விஜயன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு வரும் நாங்கள் சொல்லலை, பேரிடர் வரும் தான் சொல்கிறாங்க. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெட் அலர்ட் கொடுக்கலாம், ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தாங்க. அது மத்திய அரசு மாநில அரசு மேலே குற்றம் சாட்டுறதும் மாநில அரசு மத்திய இல்லைங்க குற்றம் சாட்டுறதும் இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்து வரலாம். தொடர்ந்து நம்ம சொல்றது அங்கே ஏற்கனவே அந்த பகுதிகளில் என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது, அங்கே மக்கள் வாழக்கூடாது என்று பல ஆய்வுகள் சொல்லி மத்திய அரசு கூட எச்சரித்திருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் 23, 24, 25, 26 இந்த 4 நாட்களும் எச்சரித்திருக்கிறார்கள். குறைந்தது மக்களை வெளியேற்றிருக்க வேண்டும். நீங்கள் இது மூலம்தான் ஒடிசாவிலே நடந்துச்சு. ஆனால் அன்று இருந்த பட்நாயக் அவருடைய அரசு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றினாங்க. அப்போ அரசினுடைய அலட்சியம் இதை அங்க இருக்கக்கூடிய அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது. என்னது, இந்த ஆக்கிரமிப்பாளர்களை எங்களால் அகற்ற முடியவில்லை. ஏன்னா அரசியல் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை அகற்றி இருக்க வேண்டும். இது தவறு முழுக்க முழுக்க கேரள மாநில அரசின் மீது தான் இருக்கிறது. அதற்குண்டான ஆதாரத்தை எல்லாமே அளித்திருக்கிறார்கள். அதனால பினராயி விஜயன் வழக்கம் போல உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார்கள் தான் சொல்லணும். சார், இன்னைக்கு மழைநீர் அதிக அளவு கடலில் வீணாக போய் கலக்குது. தமிழகத்தில் எந்த அணை கட்டுவது நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கர்நாடகாவும் சொல்கிறாங்க. அதை பற்றி சார், அதாவது தமிழ்நாட்டில் பெரிய அணை கட்ட முடியாது, அது வேறு. ஆனால் தடுப்பணைகள் கட்டுவதற்கு 1.5 லட்சம் தடுப்பணைகள் கட்டுவோம்னு துரைமுருகன் அவர்கள், நம்ம வேலூர் துரைமுருகன் அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்ட உடனேயே பேசினாரு. நீங்க பாருங்க, முதல் பட்ஜெட் 2021 மிக தெளிவாக அதுல குறிப்பிடுறாங்க, நாங்க 1.5 லட்சம் தடுப்பணைகள் கட்டுவோம். ஒன்னாவது கட்டினாலும் எனக்கு தெரியல. ஆனா கட்டின ஒரு தடுப்பணை கூட 6 மாசத்துக்கு முன்னால இங்க இதுல நம்ம திருச்சியில கொள்ளிடத்துல உடஞ்சு போச்சு. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், நீங்க 6.5 கோடி 7 கோடிக்கு தடுப்பணை கட்டி பிரயோஜனம் என்ன? லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்த முடியல. 3 கோடியில கட்டிட்டு 6 கோடிக்கு கணக்கு அமைக்கிறாங்க. இதெல்லாம் தான் பிரச்சனை. அதனால இந்த அரசாங்கம் செயல்படவில்லை. இது தோற்று போய்விட்ட ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறதா பதவியை ராஜினாமா பண்ணிட்டதாகவும் அவருக்கு ஆளுநர் பதவியை கொடுக்க போறதாகவும் அடுத்து உங்களுக்கு தமிழக தலைவர் பதவி வர போறதாகவும் சமூக ஒன்று பரவிட்டு வருகிறார். 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். இதான பதில், சரியான பதில் தானே அது. அதே போல ஆம்ஸ்டர் ரவுடிகள் பற்றி சொன்னீங்க. இன்னைக்கு பல ரவுடிகள் பாஜக நோக்கி தான் பஞ்சம் அளித்திருக்குதா பரவலாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க பாருங்களேன், முதல்ல அண்ணாமலை அவர்களை சமூக வலைதளத்துக்கு சொல்றாங்க அப்படின்னீங்க, அடுத்தது ஒரு குற்றச்சாட்டு இப்படி இருக்குதுன்றீங்க. எல்லாமே திரு அண்ணாமலை அவர்களை சுற்றியும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சின்னா பாஜகவை சுற்றியும் வருது. பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான என்னை பொறுத்தவரையில் ஒரு விஷயம், இந்த ரவுடி எலிமெண்ட்ஸ் சமூக விரோதிகள் உறுதியாக அரசியல்வாதிகளுடைய பின்னணியில் தான் செயல்படுறாங்கன்றதுல எனக்கு மாற்று. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி,
காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அதிமுக சமூக விரோதிகளை ஆதரிக்க கூடாது, சமூக விரோதிகளை கட்சியில பொறுப்பளிக்க கூடாது, அவர்களை ஊக்குவிக்க கூடாது என்பதில் பாஜக உறுதியாக இருக்கு. அது எந்த கட்சியா இருந்தாலும் தவறு தான். சேர்ந்திருக்கலாம். நான் அப்படிலாம் இல்லை, 100% ரவுடிகளே இல்லைன்னா நான் சொல்ல வந்திருக்கலாம். ஏன்னா பல பேர் திரிந்து கூட வாழலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் எந்த கட்சியும் அரசாங்க மாநில அரசுக்கு எதிராகவோ அல்லது காவல்துறைக்கோ நாங்கள் யாரும் தடை சொல்லலையே, தாராளமாக கைது பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க ஆம்ஸ்டாங் கோட்டையில். அப்போ காங்கிரஸே மோசம் சொல்லிட முடியுமா? அப்படி இல்லை. திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக்கு பார்த்தோம், போதை என்ன நடந்துச்சு. இன்னைக்கு வேலூர்ல எந்த ஊர் இங்கே போதை பொருள் சலோன்பேட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 நாள் முன்னால் போதை மருந்தை இது பண்ணிட்டு ஒரு இளைஞர் செத்து போயிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாடு போதை மருந்தினுடைய ஒரு மையமாகிவிடும். அந்த போதையை குஜராத்ல இருந்து தான் வருது. ஏமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்படுத்த முடியல? இல்லைங்க, அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. 3 மிக முக்கிய மாநிலங்கள் கடல் சார்ந்த மாநிலங்கள். ஒன்று தமிழ்நாடு, மற்றொன்று குஜராத், இன்னொன்று மகாராஷ்டிரா. இதுதான் உற்பத்தி மாநிலங்களாக ஆகுது. தமிழ்நாடும் அதான். அப்போ குஜராத் பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஒரு மையமாக இருக்கு. அதிகமாக எங்கே பிடிக்கிறாங்கன்னா குஜராத்தில் தான் பிடிக்கிறாங்க. ஏன்னா அதுதான் வழி. அங்கே பிடிக்கலன்னா தான் நீங்கள் கேட்கணும். இங்கே ரொம்ப வித்தியாசமாக அங்கே பிடிக்கிறத பார்த்து இங்கே பிடிக்கிறாங்களா பிடிக்கிறது நல்லது தானேங்க. ஆக்சுவலாக அது வரவேற்க வேண்டுமே தவிர குஜராத்தில் தான் வருதுன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? கடல் அங்கே தான் இருக்குது, அதான் என்ட்ரி கேட்டு அங்கே பிடிக்கிறாங்க. அந்த அளவிற்கு குஜராத் போலீஸ் திறம்பட செயல்படுதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே ராமேஸ்வரத்தில் பிடிச்சாலும் விட்டுறீங்களே அது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். இதுக்கு அரசியல் பின்னணி தான் காரணம். 4 நாளைக்கு முன்னால் கூட ராமநாதபுரத்தை சேர்ந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்தவங்களை திமுக நீக்கிறாங்க. அப்போ திமுகவே போதை மருந்து கட்சின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால ரவுடிகள், சமூக விரோதிகள் எங்க இருந்தாலும் நாம உறுதியாக இங்க திமுகவினருக்கு அவர்களுடைய ஆட்சி தோல்வி இருக்குதுன்னு பயத்துல தேவையில்லாம பிஜேபி பற்றியும் திரு அண்ணாமலை அவர்கள் பற்றி அவர்களுக்கு கால் தூங்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்களை பற்றி எதையாவது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அவ்வளவு பயம் அண்ணாமலை அவர்களை கண்டால் ஒரு பயம். வக்ஃபு வாரிய சொத்துக்கள் சொத்து மீது 40 திருத்தங்கள் கொண்டாடுறதா நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ணப்பட்டதாக சொல்லுவாங்க. அதுக்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு எதிர்கட்சிகள் முஸ்லீம்களை மட்டுமே குறி வச்சு இந்த பிஜேபி வேலூர் மாவட்டத்தில் கூட, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட அந்த பிரச்சனையை பார்க்கணும். வக்ஃபு போர்டு இது எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டா ஒன்றுமே செய்ய முடியல. அந்த அளவுக்கு அதிகாரம் ஆணையத்திற்கு இருக்கிறது. அதனால பல முறைகேடுகள் நடந்திருக்கு. வக்ஃபு வாரியத்தில் முறைகேடு நடக்குது. பெண்களுக்கு அங்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற குரல் அந்த சமூகத்திலிருந்து வருது. பல இஸ்லாமிய அமைப்புகள் இந்த சட்ட திருத்தத்தை வரவேற்கிறார். எதிர்கட்சிகள் எதை எடுத்தாலும் எதிர்க்க வேண்டும்னா நம்ம என்ன செய்ய முடியும்? கடந்த ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா ஐயோ வங்காளதேசம் நம்மளோட முன்னேறிட்டு இருக்குதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அங்க இருக்கிற அந்த ஆட்சியை இன்னைக்கு ஏதோ புரட்சி நடந்து விட்டதுன்னு பேசுறாங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு ஒரு கட்சி, காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சி, திமுகவால இந்த தேர்தலில் யார் ஜெயிச்சாங்க? பாராளுமன்ற தேர்தல் பிஜேபி ஜெயிக்குது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்குது, ஆட்சி அமைக்கணும், பிரதமரை. ஆனா ஒரு பெரிய வினோதம் பாருங்க, நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க. அரசியலும் புரியவில்லை. பட்ஜெட்டு தமிழ்நாடு பேரே இல்லைன்றாங்க. எத்தனை முறை வேலூர் பேர் தமிழ்நாடு பட்ஜெட் வருது, எத்தனை முறை ராணிப்பேட்டை பேர் தமிழ்நாடு பட்ஜெட் வருது. அதாவது கொஞ்சம் கூட என்ன பேசுவதுன்னே தெரியாது பேசுறாங்க. ராகுல் காந்தி பட்ஜெட்டை பத்தி பேசுங்கன்னா பட்ஜெட்டுக்கு முன்னால கிண்டின அல்வாவுக்கு பின்னால அங்க யார் எந்த ஜாதின்னு கேட்குறாங்க. ஓபிசி, எஸ்சி இல்லையா, ஓபிசி இல்லையான்னு கேட்குறாங்க.
அவரை பார்த்து நீங்க என்ன ஜாதின்னு கேட்டா, ஐயோ ஜாதியை பத்தி கேட்கிறாங்களேன்றாரு. யாரு? ராகுல் காந்தி. என்னை பார்த்து என்ன ஜாதின்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 140 கோடி இந்தியர்களை ஒவ்வொருவரையும் பார்த்து நீ எந்த ஜாதின்னு சொல்லு அப்படிங்கிற அந்த ஜாதிவாதி கணக்கெடுப்பு வேணும்னு கேட்கிறாரு. ஏன் இவரை மட்டும் யாரு நீங்க எந்த ஜாதின்னு கேட்க கூடாது, ஆனா மற்ற எல்லாரும் கேட்கலாம்னா என்ன அர்த்தம்? இந்த முரண்பாடு தான் நான் சொல்றேன். முதல்வர் அவர்கள் குறித்து முதலமைச்சரை கேட்கிறாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, கோரிக்கை தான் வருகிறதே தவிர அவர் இன்னும் பழுக்கவில்லைன்னு ஒரு பதில் சொல்றாரு. அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை உதயநிதி சார். ஸ்டாலின். இப்போ இந்துக்கள் கோயிலில் மட்டும் தமிழ்நாடு அரசு தலையிடுது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் சந்திக்கிறேன். இப்போ வக்பு வாரியத்தில் மட்டும் மத்திய அரசு தலையிடுறது மாதிரி இதுக்கு என்ன? வக்பு வாரியத்துக்குள்ள போய் அந்த அதிகாரத்தை நம்ம எடுக்கல. இந்து அறநிலையத்துறை என்ன செய்யுதுன்னா, கோவில்களில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை சட்டவிரோதமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க, சட்டவிரோதமாக எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் என்ன சொல்றதுன்னா, கோவில்கள், அதாவது கோவில்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அரசாங்கத்தினுடைய இந்து அறநிலையத்தினுடைய கடமை என்ன தெரியுமா? ஜஸ்ட் அங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதில் தலையிட்டு அதை சரி செய்ய வேண்டியது மட்டும்தான் அரசாங்கத்துக்கு இருக்காது. எடுத்த உடனே போய் உண்டியை பூட்டி நாங்கள் சாவியை கையில் வச்சுக்கிறது அரசாங்கம் இருக்காது. கும்பாபிஷேகம் பண்றது அரசாங்கம் கிடையாது. 5 பைசா அரசாங்கம் கொடுக்கறது இல்லை. இப்போ மாறாக கோவில்களிலிருந்து தான் அரசாங்கத்திற்கு பணம் செல்கிறது தவிர அரசாங்கத்திலிருந்து கோவில்களுக்கு பணம் செல்கிறது. சட்ட விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல முறை நீதிமன்றங்களே சொல்லிவிட்டது உங்களுக்கு இதுக்கு சம்மதம் இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க சில முறைகேடுகள் வக்ஃபு வாரியத்தில் நடக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நீதிமன்றங்களே அது சொல்லிருக்கு. நீங்க எப்படி இந்த மாதிரி நீங்க ஒரு இந்த லேண்டு வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு ஒரு கடிதம் எழுதிட்டா அந்த லேண்டை ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. யாரா இருந்தா என்ன, நீங்க எல்லாத்துக்கும் முஸ்லீம் கார்டு, எல்லாத்துக்கும் மைனாரிட்டி கார்டு, அது தவறான சார். மாநில அரசின் பருப்பு கொள்கை, ரேஷன் கடைக்கான பருப்பு கொள்கை 300 கோடி ரூபாய்க்கான ஊழல் நடந்திருக்கிறது அரசு மட்டும்தான் இருக்குது. இதுக்கு மறுப்பு தெரிவித்து சக்கரபாணி பதில் சொல்றாரு. ஆனா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு மாதிரி பூச்சி முடிக்கிறாரு. சார், ஊழல் நடக்கலன்னு சொன்னாதான் சார் ஆச்சரியம். நீங்க பருப்பு கொள்முதல நீங்க பருப்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட். ரேஷன் கடைகள்ல பருப்பே அவங்க வாங்கலை. ஏன் வாங்கலை? நீங்க உங்க மேல பிரச்சனை இருந்தால் நீங்க மக்களுக்கு கொடுக்கணும், வாங்க வேண்டியது தானே. இப்போ திருப்பி 2 மாசமா கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ ஒரு நிலையான கொள்கையும் இல்லை, நிலையான கொள்முதலும் இல்லை. அரிசி கொடுப்பது பூரா மத்திய அரசு. ஆனா ஏதோ இந்த அரசாங்கமே கொடுக்குற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஊழல் தானே சார். மின்துறையில் ஊழல் இல்லையா? எந்த இடத்துல ஊழல் இல்லை? எல்லா கல்வித்துறையில் ஊழல் இல்லை. இப்போதான் சொன்னேன், பல்கலைக்கழகங்களில் இது மாதிரி நடக்குது. நீங்க ஒரு நேற்றைய தினம் பார்த்தேன், நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தென்காசியில் ஒரு ஸ்கூலில் போய் பசங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க, எப்படி படிக்கணும் என்ன ஏது. அவங்க அங்கே இருக்கிற பசங்களுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியல, இல்லை தப்பா பேசுற, தப்பா பண்ற அப்படின்றார். பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியது யாரு? ஆசிரியர். அப்ப அந்த ஆசிரியர் சரியாக சொல்லி, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அப்போ அந்த ஆசிரியர்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதைத்தான் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த பள்ளியில் சென்ற போது நடந்த விஷயம் சொல்கிறது. அப்ப அந்த ஆசிரியர் ஏன் சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லைன்னு சொன்னா, அந்த ஆசிரியரை, சரியான ஆசிரியரை நீங்கள் தேர்வு செய்யாத காரணம். லஞ்சம் வாங்கிக்கிட்டு காசு கொடுத்து வேலைக்கு வரவங்கள்ட்ட நீங்க வேற என்ன? இதை சரி செய்ய வேண்டும். நீங்கள் அறிவுரை கூற வேண்டியது ஆசிரியர்கள். ஒழுங்காக பாடம் நடத்த வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டும். அவருடைய முயற்சியை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், அது வேற. ஆனா பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆசிரியருக்கும் அந்த துறை அதிகாரிகளுக்கும் முறையா, ஒழுங்கா, முறைகேடு இல்லாம சீரா நடக்கும். 2026 பதில் சொல்லுங்க.